வெல்கம் பேக் டு கில்லி சோன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துக்கிட்டு இருக்க பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி பற்றி தான். இன்றைக்கி வந்து டே 2 மேட்ச் நடந்துச்சு. ஸோ டே 1ல் என்ன நடந்துச்சுன்னா, ஆக்சுவலாக இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணியிருந்தாங்க. இந்தியன் டீமோட கேப்டனாக ஜஸ்பிரீத் பும்ரா நியமிக்கப்பட்டிருந்தார். இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 150 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் வந்து சூப்பராக பவுலிங் போட்டிருந்தாங்க. இந்தியன் டீமை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் ஆஸ்திரேலியா பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய ரிஷப் பண்ட் இந்த முறையும் நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். ஸோ 150 ரன்ஸுக்கு இந்தியா ஆல் அவுட் ஆகிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா மறுபடியும் ப்ளே பண்ணாங்க. கண்டிப்பாக ஆஸ்திரேலியா நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் இந்தியன் பவுலர்ஸ் உண்மையிலே சூப்பராக பவுலிங் போட்டாங்க. எஸ்பெஷலி ஜஸ்பிரீத் பும்ராவோட பவுலிங்கை ஆஸ்திரேலியா பேட்ஸ்மேன்களால் ப்ளே பண்ணவே முடியல, ரொம்ப கஷ்டப்படுத்திட்டார். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா டே 1ஓட முடிவில் ஆஸ்திரேலியா 67 ரன்களுக்கு 7 விக்கெட்டுகள் இழந்திருந்தாங்க. ஸோ டே 2 ஒரு முக்கியமான நாளாக பார்க்கப்பட்டுச்சு. ஸோ டே 2ல் ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ, அதாவது டே 2ல் ஃபஸ்ட்டு செஷனை யார் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்களோ அவங்க வந்து இந்த மேட்ச்சை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஸோ அந்த நம்பிக்கையோட டே 2 தொடங்குனுச்சு. டே 2ல் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவோட பவுலிங் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அலெக்ஸ் கேரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா பாலே விக்கெட் எடுத்திருப்பார் அவருடைய ஸ்பெல்லில். ஸோ ஃபைனலாக ஜஸ்பிரீத் பும்ரா 5 விக்கெட் எடுத்து இந்த மேட்சை கலக்கியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் அவர் வந்து ஒரு பேட்ஸ்மேனாக ப்ளே பண்ணார். உண்மையிலே அவருடைய பேட்டிங் ரோலை பார்க்குறதே நல்லா இருந்துச்சு. ஒரு லாஸ்ட் பேட்ஸ்மேனை வச்சுக்கிட்டு அவர் வந்து சூப்பராக ப்ளே பண்ணார். ஹேசல்வுட்டோட அவர் போட்ட பார்ட்னர்ஷிப் தான் இருக்கிறது ஹையஸ்ட் பார்ட்னர்ஷிப்பாக இருந்துச்சு. அந்தளவுக்கு நல்லா பேட்டிங் பண்ணியிருந்தார். கிட்டத்தட்ட ஒரு வகையில் பார்க்க போனாக்கா அது ஆஸ்திரேலியாவுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக யோசித்தாங்க. பட் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஸ்திரேலியாவுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட்டாக தான் சொல்ல முடியும். ஆஸ்திரேலியா கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 104 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டும் இழந்துட்டாங்க. இருந்தாலும் ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் முடிஞ்ச பிறகு லஞ்ச் அலௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட 25 ஓவர்ஸ் ஆஸ்திரேலியா ப்ளே பண்ணியிருக்காங்க. அந்த செஷன் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 25 ஓவர்ஸும் ஃபுல்லாக ப்ளே பண்ணல. பட் லஞ்ச் கொடுக்குற அளவுக்கு ஒரு செஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா, இந்தியா அடுத்து பேட் பண்ணும்போது பந்து வந்து ஈஸியாக இந்தியன் பேட்ஸ்மேன்களை ஹிட் பண்ணுற அளவுக்கு வந்துருச்சு. ரொம்ப ஆஸ்திரேலியா பவுலிங்ஸால் ஸ்விங் பண்ண முடியல. அதனால் இந்தியன் பேட்டர்ஸ் இந்த வாட்டி வந்து சூப்பராக ப்ளே பண்ணாங்க. ஸோ ஒரு வகையில் மிச்சல் ஸ்டார்க் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஆடினது வந்து இந்தியாவுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் மாறி போச்சு. மிச்சல் ஸ்டார்க் வந்து கிட்டத்தட்ட 112 பந்துகளை விளாண்டார். ஸோ இந்த மேட்ச்சில் இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க்குக்கும் நம்ம ராணாவுக்கும் ஒரு சின்னதாக ஒரு கம்பேரிசன் அங்கே நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க. ஆக்சுவலாக இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னாக்க கேகேஆர் டீமை சேர்ந்தவங்க, ஐபிஎல் விளாடுவாங்க. ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததுனால நிதிஷ் ராணா போட்ட பந்தை வந்து பார்த்திங்கன்னா மிச்சல் ஸ்டார்க் லைட்டாக ஒரு இன்சைட் அச்சாகி வெளில போயிடுவோம். ஸோ அப்போ வந்து நம்ம மிச்சல் ஸ்டார்க் வந்து நிதிஷ் ராணாவை பார்த்து சொல்லுவார், உன்னோட பந்து வந்து அவ்வளோ வேகமாலாம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு நிதிஷ் ராணா வந்து அப்படியே சிரிச்சிட்டே போயிடுவார். ஸோ இவங்க 2 பேரோட இந்த ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்கும்போது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. 2 பேரும் நல்லா டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அடுத்த ஓவரில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்த ஓவரில் அவர் 2-3 ஓவர் கழிச்சு நிதிஷ் ராணா போட்ட பால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிச்சல் ஸ்டார்க்கோட ஹெல்மெட்டில் அடிச்சிடும். ஸோ உடனே பதறி அடித்து நண்பருக்கு என்னாச்சுங்கிற மாதிரி இவரும் போய் ஓகே தானே அப்படின்னு சொல்லி கேட்குறதெல்லாம் உண்மையிலே வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அணுகுமுறையாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியா ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர்னாவே வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்கும் ஸ்லெட்ஜிங் பயங்கரமாக இருக்கும். பட் வித்தியாசமாக அந்த இடத்துல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்க்க முடிஞ்சிச்சு. ஸோ பார்க்குறதுக்கே உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா 104 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்துட்டாங்க. செகண்ட் செக்ஷனில் இந்தியா பேட் பண்ணும்போது உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணார். கேஎல் ராகுல் பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா ஏல நடைபெற்ற டூரில் வந்து பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணல, ஒரு விக்கெட்டை கொடுத்துட்டே இருந்தார். பட் இன்டர்நேஷ்னல் மேட்ச்சில் உண்மையிலே சூப்பராக ப்ளே பண்ணார். அவருடைய இன்னிங்ஸ் பார்க்குறதுக்கு உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா எந்த பாலை டிஃபென்ஸ் பண்ணணுமோ அந்த பாலை டிஃபென்ஸ் பண்ணார், எந்த பால் அடிக்கணுமோ கரெக்டாக அடித்தார். ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு உண்டான எல்லா குவாலிட்டியும் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்லேயும் அவர் வந்து 50 ரன்ஸ்கில் அடித்து ரொம்ப கலக்கியிருந்தார். இன்னொரு பக்கம் ஜெய்ஸ்வால் இளமான ஒரு பையன் தான் இல்லையா, சின்ன பையன் தான். ஆஸ்திரேலியாவில் முதல்ல ஒரு டூர் வந்திருக்காரு, எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்தாங்க. பட் ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் டக் அவுட் ஆகிட்டார். ஸோ கொஞ்சம் விமர்சனங்கள்லாம் அவர் மேலே வைக்கப்பட்டதுக்கு சின்ன பையன் அப்படின்னு சொல்லி. பட் இந்த மேட்ச்சில் அவர் யாருன்னு தன்னை நிரூபிச்சிட்டார். பயங்கரமான பேட்டிங், நல்லா ஸ்லோவாக கரெக்டாக எந்த பால் அடிக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக கணிச்சு அடித்தார். எஸ்பெஷலி மிச்சல் ஸ்டார்க்கோட அவருக்கும் ஒரு சின்ன ஒரு கான்வர்சேஷன் நடந்துச்சு. அதாவது என்ன பார்த்திங்கன்னா, மிச்சல் ஸ்டார்க் பந்து போடும்போது நிதிஷ் ராணா எப்படி ஆட்டிடியூட் பண்ணார், அதே மாதிரி நம்ம பேட்ஸ்மேனாக இருக்கோட ஜெய்ஸ்வாலும் பிஹேவ் பண்ணுவார். ஸோ மிச்சல் ஸ்டார்க் போட்ட பந்து வந்து பார்த்திங்கன்னா, ஜெய்ஸ்வால் தம்பி நீ ரொம்ப ஸ்லோவாக போடுற அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் அடித்தார். ஸோ மறுபடியும் அந்த நிதிஷ் ராணாவுக்கும் நம்ம மிச்சல் ஸ்டார்க்கும் நடைபெற்ற ஒரு சின்ன விஷயத்த மறுபடியும் நினைவுபடுத்த விதமாக இவங்களோட பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஜெய்ஸ்வால் சூப்பராக அடித்து 90 ரன்கள் அடிச்சிருக்காரு. அதோட மேட்ச் இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பார்த்திங்கன்னா 172 ரன்களுக்கு ஒரு விக்கெட் கூட இழக்கலை. அதாவது இந்த டே ஃபுல்லாக இந்தியாவோட டேன்னே சொல்லலாம். பயங்கரமான ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக இருந்துச்சு. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா கிட்டத்தட்ட 218 ரன்கள் லீடிங் அடிச்சிருக்கிறாங்க. ஸோ ஆஸ்திரேலியா இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறது உண்மையிலே ஒரு கஷ்டமான காரியம்தான்.
ஸோ நாளைக்கு நடக்க போகிற டே 3 ரொம்பவும் முக்கியமான ஒரு நாளாக பார்க்கப்படுகிறது. அதுலேயும் அந்த ஃபஸ்ட்டு செஷனில் வந்து இந்தியா மறுபடியும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்கனாக்க எபோவ் 400க்கு மேலே அடிக்க முடியும். அப்படி அடிச்சிட்டாங்கன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை ஈஸியாக ஜெயிக்க முடியும். ஸோ இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நானும் நினைக்கிறேன். அதோட கூட இன்னொரு விஷயம் நான் என்ன யோசிக்கிறேன்னா, இந்த மேட்ச்சில் ஒரு வேளையாக இந்தியா ஜெயிச்சிச்சுனாக்க கண்டிப்பாக அடுத்த மேட்சஸ் வந்து உண்மையிலே ஆஸ்திரேலியாவுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். ஏன்னா மனதளவில் அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ மறுபடியும் ஆஸ்திரேலியா கம்பேக் ஆவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது. எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா, இந்தியா ஆஸ்திரேலியா டூர் போகும்போது ஃபஸ்ட் மேட்ச் எப்பொழுதுமே இந்தியா தான் தோக்கும். அதுதான் வழக்கமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் இந்தியா வந்து கம்பேக் ஆகி கிட்டத்தட்ட 4 டைம் வந்து 2-1 அப்படிங்கிற கணக்கில் ஜெயிச்சிருக்காங்க கோப்பையை. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆப்போசிட்டாக நடந்திருக்கு. அதாவது இந்தியா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிக்கிறதான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு வேளை இந்தியா ஃபஸ்ட் மேட்ச் ஜெயித்தா மென்டலாக ஆஸ்திரேலியா அடுத்த மேட்ச்சுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்கன்னு சொல்லி பார்க்குறதும் நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இந்தியா தொடர்ந்து வர மேட்சஸில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறதும் ரொம்ப முக்கியமாக இருக்குது. இது வரைக்கும் பெருத்தில் ஆஸ்திரேலியா தோற்றதே இல்லை. ஸோ நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களையும் விமர்சனங்களையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ.